எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. நம்ம இந்த எதிராளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே, வணக்கம் சார், நாங்கள் தான் நீங்கள் சொன்ன தற்குறி. நாங்கள் தற்குறியில் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க வந்த தனிப்பட்ட குறி அப்படின்றத காட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் எதிர்பார்த்திருப்பாரா? சென்னை பல பேரோட கோட்டையா திகழ்ந்திருக்கு. அதை உடைச்சு எங்க பார்த்தாலும் விசில் 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 விசில். இல்லை, நம்ம டார்கெட்டே ஃபர்ஸ்ட் நீங்க எதெல்லாம் கோட்டைன்னு சொல்றீங்களோ அதை உடைக்கிறது தான். இப்போ நான் ஜனநாயகன் போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா என்ன, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனால் எப்படி, டைட்டில் கார்டில் எப்படி போடுவீங்க, இதெல்லாம் எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நீ இந்த படம் ரிலீஸ் அப்போ என்ன வரப்போகுது அந்த டைட்டில் கார்டு. நம்ம தான் சொன்னோம். எப்போ சொன்னோம் இது? நம்ம 3 மாதம் ஆயிருக்குமா சொல்லி? இல்லை, இந்த இஷ்யூலேயே நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா எப்போ லீக் ஆச்சோ அது ரிலீஸ் ஆகும்போது முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தான் டைட்டில் கார்டு வரப்போகுது. முகமது அலி அவர்கள் பாக்ஸிங் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் அப்படின்னு எல்லாரும் சாதாரணமாக பார்க்கும்போது 2-3 ரவுண்டில் மேட்ச் முடிச்சிட்டாரு. ஓகே, அப்படி விஜய் சார் ஏன் அரசியலுக்கு வந்தார், இந்த மக்கள் ஏன் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, இதெல்லாம் புரிஞ்சதுக்குள்ளேயே ஆட்டம் முடிஞ்சிச்சு. விசில் சத்தம் இனி எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில்? இல்லை, இனிமேல் ரொம்ப மென்மையாக இருக்கும். ஓகே, அது புரட்சி ஒன்று. இனிமேல் வேலை பார்க்குறது சர்வீஸ் ஒன்று. இனிமேல் மக்களுக்கான அந்த ஒரு சர்வீஸ் புரட்சியாக இருக்கும். ஆனந்த் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழ் குமரன் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வெற்றிகரமாக பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? ஒரு ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குது. ஓகே, மக்கள் நம்பியிருக்காங்க. நாமளும் இவ்வளோ நாளாக அதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எதிராளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே, வணக்கம் சார், நாங்கள் தான் நீங்கள் சொன்ன தற்குறி. நாங்கள் தற்குறியில் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க வந்த தனிப்பட்ட குறி அப்படின்றத காட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு நன்றிகள். என்னப்பா இவர் கட்சி தொடங்கிட்டாரு, ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னவங்க ஒரு பக்கம், பின்னாடி வர கூட்டம்லாம் ஒரு கவர்ச்சிக்காக வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொன்னது ஒரு கூட்டம், இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு ஒரு சிலர், பல அவதூறுகள்ங்க. இவர் எப்படிங்க முடியும்? 3வது இடம் கூட வர முடியாது. ஓகே, 2வது இடம் வருவார். டிஎம்கே டிவிகேக்கு தான் போட்டின்னு சொன்னார். இவ்வளோ விஷயங்கள் சொன்ன கூட்டத்துக்கு எல்லாமே நான் தான் முதன்மை, தனிச்சு வந்திருக்கேன், தனியாக வந்திருக்கேன், கூட்டணி இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கியிருக்கேன். என்னங்க மேஜிக்? நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமோ அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் என்ன ஒரு காரணத்துக்காக அவருக்கு பின்னாடி நீங்கள் பயணிக்கிறீங்க, எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க கேட்டவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாகவும் தான் இருக்கும். எப்படி நடக்குது இந்த மேஜிக்? எப்படி? இல்லை, இது நம்ம முன்னாடிலேருந்து நிறைய பேசிட்டு அதை பற்றி. இப்போ நம்ம ஜெயிச்சுட்டு பேசுகிறோம் அப்படின்னும்போது அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இப்போ பர்சனலாக என்ன எடுத்துக்கங்களேன், நான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேருந்து பல போராட்ட காலத்தில் மக்களுக்காக நின்று இருக்கோம். குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டம் அது ஒரு புரட்சி. அது நம்மளுடைய ஒரு கலாச்சார புரட்சி. நம்ம என் பார்வைக்கு, தனிப்பட்ட என்னுடைய பார்வைக்கு, நான் இந்த அரசியல் களத்தை எப்படி பார்த்தேன்னா, இது ஒரு அரசியல் புரட்சி. இந்த புரட்சியில் நம்மளுடைய பங்களிப்பாகவும் ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த வெற்றி, இது வெற்றியின் முடிவாயிடுச்சு எனக்கு. எப்போ விஜய் சார் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு முடிவு பண்ணாரோ அன்னைக்கு எனக்கு தெரியும் இது சரியான டைம், இவர் வெற்றி அடைய போகிறது உறுதி அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணது அப்போ டே 1. இன்னைக்கு அது நடந்திருக்கு. இந்த புரட்சியில் நானும் கலந்துருக்கேன். அப்படி தான் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் இந்த புரட்சியில் கலந்துருக்காங்க. ஒரு முகம், அந்த ஒரு முகத்துக்காக 234 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு அதிர்வுன்னு எடுத்துக்கலாம். குறிப்பாக சென்னை, விஜய் அவர்கள் எதிர்பார்த்திருப்பாரா? சென்னை பல பேரோட கோட்டையா திகழ்ந்திருக்கு. அதை உடைச்சு எங்க பார்த்தாலும் விசில் 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 விசில். இல்லை, நம்ம டார்கெட்டே ஃபர்ஸ்ட் நீங்கள் எதெல்லாம் கோட்டைன்னு சொல்கிறீங்களோ அதை உடைக்கிறது தான். எப்பவுமே தமிழ்நாடு யாரோடைய கோட்டையாகவும் என்றைக்குமே இருந்தது கிடையாது. அவங்கவுங்க அந்தந்த காலத்தில் சொல்லிக்கிறது தான். எல்லா காலத்துலேயும் மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கோ மக்களோட கோட்டை.
இன்னைக்கு அந்த மக்கள் அந்த கோட்டையை தளபதி வசம் கொடுத்துருக்காங்க. ம். அவருமே அதை சொந்த கோட்டை போகுது. அவர் அதில் ஒரு ஆள் இவ்வளோ நாளாக நம்மளை ஆட்சி செய்ய தான் ஆள் வந்திருக்காங்க. நம்மளேருந்து ஒருத்தர் வரல, இவர் நம்மளேருந்து ஒருத்தர் போயிருக்காரு. ம். உங்களால் பாதிக்கப்பட்டவர் தான் அவர். நான் விஜய் சாருக்கு பர்சனலாக சொல்லணும்னா, சார் உங்களை நம்பியிருக்காங்க மக்கள், அவங்கள பார்த்துக்குங்க, ஓகே. பார்த்துப்பாரு. ஏன்னா அதுக்கு தானே அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இப்போ நான் ஜனநாயகன் போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா என்ன, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனால் எப்படி, டைட்டில் கார்டில் எப்படி போடுவீங்க, இதெல்லாம் எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இனி இந்த படம் ரிலீஸ் அப்போ என்ன வரப்போகுது அந்த டைட்டில் கார்டு? நம்ம தான் சொன்னோம். எப்போ சொன்னோம் இது? நம்ம 3 மாதம் ஆயிருக்குமா சொல்லி? இல்லை, இந்த இஷ்யூலேயே நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா எப்போ லீக் ஆச்சோ இல்லை அது இந்த ரிலீஸ் படம் ஆகும்போது முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தான் டைட்டில் கார்டு வரப்போகுது. ஓகே. அது நடக்கு பாருங்க. இது என்ன மேஜிக் மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு. என்னடா நடக்குது தமிழ்நாட்டில்? எப்படின்னா முகமது அலி அவர்கள் வந்து பாக்ஸிங் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் அப்படின்னு எல்லாரும் சாதாரணமாக பார்க்கும்போது 2-3 ரவுண்டில் மேட்ச் முடிச்சிட்டாரு. ஓகே. அப்படி விஜய் சார் ஏன் அரசியலுக்கு வந்தார், இந்த மக்கள் ஏன் எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, இதெல்லாம் புரிஞ்சதுக்குள்ளேயே ஆட்டம் முடிஞ்சிச்சு. ஜெயிச்சுட்டு நிற்கிறோம். ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னோட வீட்டில் வந்து பணிபுரியக்கூடிய ஒரு கார் டிரைவரோட மகன், தன்னோட நண்பர், தனக்காக ஒரு 30 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு வேட்பாளராக நியமிச்சு அவங்களுக்கு ஒரு வெற்றியும் பெற வச்சிருக்காரு. இதுதான் அந்த மனுஷனா? ஏன்னா நம்ம அவதூறு பேசலாம் விட்டுருவோம். இன்னைக்கு அவர் முதல்வர் அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் பார்த்து பக்குவமாக பண்ணக்கூடியவர் தான், அந்த இடத்துல தான் இருக்கக்கூடியவர் விஜய். இதை தெரியாமல் எப்படி அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இதுதான் அவர் அப்படின்றத அவரு ப்ரூவ் பண்ணிட்டார். பேசிட்டு இருந்தவங்களுக்கும் அவரை குறைச்சி எடை போட்டவங்களுக்கும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ யார் தற்கூறின்றது தெரியுது. ஓகே. என்ன மக்களை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இவ்வளோ வருஷத்தில் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? மக்களை புரிஞ்ச ஒரு தலைவனாக இவர் வந்திருக்காருன்றது நமக்கு புரியுது. இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது நமக்கு. மக்களை புரிஞ்சவங்க தான் சரியான தலைவராக இருக்க முடியும். இவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் என்ன மக்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற அந்த கேள்வியோட தான் நம்ம அவங்கள தற்கொலையாக மாற்றுறோம். இன்னைக்கு நீங்கள் எங்கே கோவத்தை சம்பாரிச்சிட்டிங்கன்னா, எனக்கு கோவம் வந்துருச்சு, எனக்காக ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, எனக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு, நான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுறேன், என்ன தற்கொலைன்றேன். எனக்கு கோவம் வந்துருச்சு. என் கோவத்தை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன்? ஓட்டாக வெளிப்படுத்துகிறேன், என் பேச்சால் வெளிப்படுத்துகிறேன். அப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அவருக்கு ஆதரவாக பேசினா ஒவ்வொரு மக்களையும் தற்கொலைன்னு இருக்கீங்க. அவங்க கோவத்தை அவங்க வெளிக்காட்டிட்டாங்க. இன்னைக்கு யாரை தற்கொலையாக மாற்றி நிற்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மக்களை புரிஞ்சவங்க தான் நல்ல தலைவன். ஓகே. இவர் மக்களை புரிஞ்சவர். எல்லாமே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவரோட வீட்டிலேருந்து அலுவலகத்திலேருந்து எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றம். எப்படி இருக்க போகுது, அடுத்த கட்டம் என்ன பயணிக்க போகிறாங்க, இனி வரக்கூடிய 5 வருஷம் எப்படி இருக்க போகுது? 5 வருஷமும் எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் இல்லை, இதுக்கப்புறம் ஃபுல்லாக அவர் சொன்னது தான். தமிழ்நாடு தளபதி தளபதி தான். இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்தது தமிழ்நாட்டில். நம்ம சொல்கிறோம் இல்லையா, காமராஜரை பற்றி பேசுகிறோம் இப்போ வரைக்கும். அது திரும்ப தளபதி ஆட்சியில் நாடு இப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இனி வரும் காலங்கள் இந்த ஆட்சி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. ஓகே. அடுத்த கட்ட மனுஷன் அந்த அந்த நேச்சர் இருக்குல்ல, முன்னாடியிலேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த ஒரு லக்ஸரியை விட்டுட்டே ஒரு மனுஷன் எப்படி வர முடியும்? தெருவாக எப்படி போக முடியும்? சுற்றி அவ்வளோ இடையூறுகள், அவ்வளோ பழி போடுறாங்க, அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க, அவ்வளோ கொச்சைப்படுத்தினாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என் மக்களுக்காக நான் வந்துட்டேன்னு ஒரு மனுஷன் நின்னார்ல, அது மாறாதுல்ல. அதானே நேச்சரு. மக்களை நேசிக்கிறதுன்றது அதானே. அது என்றைக்குமே தோக்காது. அந்த மக்களும் பார்த்தீங்களா புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. அவங்கள எவ்வளோ டைவர்ஷன். இவரை மட்டுமா நீங்கள் பேசுனீங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளோங்க நீங்கள் பேசுனீங்க. இப்போ எங்கே போய் எங்கே என்ன பண்ணுவீங்க எனக்கு அதான் புரியல. ஒரு நாவடக்கம்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே. ஒரு அந்த அந்த ஒரு அரசியல் ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் தானே இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டாங்க. அதான் காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லணும். இல்லை, 5 சீட்டு 10 சீட்டு தான் இவர் பெறுவார்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ அந்த 5 சீட்டு 10 சீட் மட்டும்தான் இப்போ தேடி வரப்போகுது. அது மட்டும்தான் இப்போ குறையா இருக்கு. அவர் பாப்பார்ல, அவரு இதெல்லாம் அவர் ரீகால் பண்ணுவார். விஜய் அவர்களே நம்ம எதுக்கு தொடங்கணும், எப்படி ஆரம்பிச்சோம், எப்படி பயணிச்சோம், இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் பொறுப்பும் என்கிட்ட கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட போறார். மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவருக்குள்ளார அது எப்படி மனநிலை இப்போ? இது வந்து அவர் டே 1ல டிசைட் பண்ணுது. ஓகே. இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது அவர் டே 1ல டிசைட் பண்ணுது.
அந்த அந்த ஒரு கரிஸ்மா, அந்த ஒரு மாஸ், அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து அவருக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியும். அது எப்படி சரியாக பண்ண போகிறோன்றத ஒரு கேள்விக்குறி தான் இருந்தது. ஏன்னா யாருமே அரசியல் அனுபவம் இல்லாதவங்க கூட இருக்கவங்க. அவங்க அதை முன்னாடியே நம்ம நிறையா வாட்டி பேசுகிறோம். அவங்களுக்கு சர்வீஸ் தெரியும். இந்த அரசியல் முதலைகளுக்குள்ளே புகுந்து அரசியல் பண்ண தெரியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி அதுவும் நடந்திருக்கு. நாங்களும் அரசியல் பண்ணுவோம், நாங்களும் ஜெயிப்போம்னு சொல்லி எல்லா தொகுதியிலும், நான் ஜெயிச்ச தொகுதி தோத்த தொகுதியெல்லாம் பேச மாட்டேன். ஜெயிச்ச வேட்பாளர் தோத்த எல்லா தொகுதியிலும் எல்லா வேட்பாளரும் அவ்வளோ சிறப்பாக வேலை பார்த்தாங்க. இது வரைக்கும் அரசியல் காணாத அளவில் டிவிக்கோட ஒவ்வொரு வேட்பாளரும் நான் இருக்கேன்னு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க முகங்கள் மட்டும்தான் வந்தது வெளியே. ஓகே, அந்த லெவலில் இறங்கி வேலை பார்த்தாங்க. இப்போ அரசியலுக்கு அவர் தயார் பண்ணிட்டாரு. நான் அந்த வேட்பாளர்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கான தனி அடையாளத்தை மக்கள்கிட்ட சம்பாதிங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் விஜய் சார் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு, ஒரு இடம் கொடுத்துட்டாரு, ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு. நீங்கள் இந்த 5 வருஷம் பயன்படுத்தி மக்கள்கிட்ட அன்பை சம்பாரிச்சிருங்க. விசில் சத்தம் இனி எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில்? இல்லை, இனிமேல் ரொம்ப மென்மையாக இருக்கும். ஓகே, அது புரட்சி ஒன்று. இனிமேல் வேலை பார்க்குறது சர்வீஸ் ஒன்று. இனிமேல் மக்களுக்கான அந்த ஒரு சர்வீஸ் புரட்சியாக இருக்கும். அந்த விசில் வந்து நம்ம தூய்மை பணியாளர்கள் கிட்ட இருக்க அந்த விசிலாக தான் இருக்கும். இனிமேல் மறுபடியும் அவங்ககிட்ட அந்த விசில் கொடுக்கப்படும். அடிங்க, தாராளமாக அடிங்க. சுதந்திரம் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம பல தொகுதிகள் போய் பார்க்கும்போது இந்த மக்கள், எளிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்களுடைய வெற்றியாக பார்த்தாங்க. நம்ம வழக்கமாக எல்லா தேர்தலையும் அரசியலில் ஜெயிப்பாங்க, அந்த தொண்டர்கள் கொண்டாடுவாங்க. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவில் லேடிஸு, குழந்தைங்க செலிப்ரேட் பண்ணாங்க. இதுதான் உண்மையாகவே மக்கள் கொண்டாடும் வெற்றி. அவ்வளோ பெரிய வெற்றி விஜய் சாருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இவங்களுக்குள்ள அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும். இவங்க நடுவில் இதுக்கு இப்போ இருக்க கொடுத்ததை விட இதை விட பெரிய குடைச்சல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பண்ணுவார். இந்த வெற்றியோட நம்ம நிறைய விஷயங்கள் பயணிப்போம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிறைய வேட்பாளரோட நீங்க பயணிச்சிருக்கீங்க, அவங்க வெற்றி, அவங்களோட உழைப்பை கண்ணு முன்னாடி பார்த்துருக்கீங்க, வெற்றியும் இப்போ பார்க்குறீங்க. அவங்க உழைக்கிறப்பையும் நான் உழைக்கிறேன்னு காட்டிக்கிட்டது இல்லை, வெற்றிக்கு அப்புறமும் அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணதும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கட்சியாக தான் இப்போ தாவேக்கா இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப எளிமையாக தான். இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும், இப்போ ராஜ்மோகன் இருக்கட்டும், இப்போ செந்தில் சார் இருக்கட்டும், திருவொற்றியூர் வேட்பாளர் இருக்கட்டும், மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் சார் இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம பதவி வந்துருச்சு, நம்ம அதிகாரத்தில் இருக்க எண்ணம் இப்போ வரைக்கும் இல்லை. அவங்க ஜெயிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ வரைக்கும் இல்லை. ஓ, நான் தான் எம்எல்ஏவா அப்படின்னு யோசிக்கிற அளவில் இருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக நம்ம சொல்கிறோம், சார் இப்போ எம்எல்ஏ சார் கொஞ்சம் பார்த்து சார், கொஞ்சம் அந்த இது சார், நம்ம இப்படியே இருப்போம் சார், மக்களுக்காக இருப்போம் சார்னு வெளிப்படையாக பேசுகிற அளவில் தானே இருக்குது. ஓகே, அப்படி தான் அவர் வளர்த்து வச்சிருக்காரு, அப்படி தான் அவர் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அங்கே தான். தலைமை சரியாக இருந்தால், விஜய் சார் சொல்கிறது தான், தலைமை சரியாக இருந்தால் அது கீழே இருக்க எல்லாமே சரியாக இருக்கும். இன்னைக்கு ஒரு சிறப்பான, சரியான, தரமான தலைமை அமைஞ்சிருக்கு. இனிமேல் எல்லாமே நல்லாயிருக்கும். சிறப்பு. இந்த வெற்றியோட நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த கடைசியாக இந்த தலைமை மக்களுக்கான மட்டும் இருக்காது, எதிர்கட்சிகளும் அதை சார்ந்தவர்களும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரு தலைமையாக அவங்களே பாராட்டுற வகையில் இருக்கும். கண்டிப்பாக அதை எதிர்பார்த்து தான் இருக்கும். நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். அடுத்தடுத்த கட்டங்கள், நடவடிக்கைகள் என்னன்றதையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் பிரதர். ஆரம்பத்திலேருந்து உங்களோட உழைப்பையும் உங்களோட ஆதரவையும் கொடுத்து இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டு இருக்கீங்க. நம்மளே நிறைய விமர்சனங்கள் பார்த்துருப்போம். விமர்சனங்களுக்கு உண்டான வெற்றியாகவும் இது இருக்குது. இது குறிப்பாக தமிழ் குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி பிரதர்.